இன்றைக்கி சண்டே மார்னிங். ஸோ நானும் அப்பாவும் கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. கடைக்குன்னா உழவர் சந்தைக்கு தாங்க. அதை முடிச்சுட்டு சந்தைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உழவர் சந்தையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பழைய புளியும் விற்றுட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸும் வந்து பாருங்கள், அன்றைக்கான சீசனல் ஃப்ரூட் பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டும் வச்சுருந்தாரு. நாகப்பழம் தாங்க இப்போ சீசனல் ஃப்ரூட்டு. ஸோ கொஞ்சம் குட்டிஸாக தான் இருந்தது. ஜம்பு நாகப்பழம் பெரிய சைஸில் இருக்கும், இது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் நாகப்பழம் வாங்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து சந்தைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். வர வழியில் அப்பா முகதூல் வாங்கிக்கோமான்னு சொன்னார். அந்த கடையில் பார்த்திங்கன்னா தேங்காய் விளக்கும் அகல் விளக்கும் வச்சுருந்தாங்க. தேங்காய் விளக்கில் வந்து மண்லேயும் இருந்தது, சூப்பராக சிரமத்துலேயும் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அகல் விளக்கெல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கம்மியாக தான் விலை சொன்னாங்க. ஒரு 60 ரூபா தான் என்னமோ சொன்னாங்க இந்த விளக்கு ஒன்றும். அதாவது தேங்காய் விளக்கு மட்டும். அகல் விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதை விட கம்மி தான், 10 ருபீஸ் 15 ருபீஸில் சொன்னாங்க. அங்கேருந்து வந்து சந்தைக்கு கிளம்பிட்டோம் நானும் அப்பாவும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராகவே இருந்தது. எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சந்தையில் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ரெகுலராக முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் சந்தையில். இப்போல்லாம் பாருங்க கூட்டமே இல்லை. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்தைக்கு வரேன். அப்பா தான் எப்போவுமே வருவார். அவர் உழவர் சந்தைக்கு போயிட்டு மட்டும் வந்துடுவார். இங்கே சந்தைக்கு வந்து நான் வந்தது என்ன ரீசன்னா, சட்டி வாங்கலான்ட்டு. ஏன்னா மண் சட்டி வந்து அங்கே வந்து நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது வந்து நிறைய டிசைன்ஸும் வச்சுருப்பாங்க. நம்ம தேடுறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி சந்தைக்கு வந்திருக்கேன். அந்த இரும்பு கடாயில் வந்து பாருங்கள், சின்ன சின்ன கடாய், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இரும்பு கடாய், தோசை தவா, மண்வெட்டி இது எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த கடை பக்கத்துலேயே தாங்க இந்த மண் சட்டி கடையும் இருக்கும். பாருங்கள், நான் வாங்க வந்தது கொஞ்சம் சாம்பார் வைக்கிறதுக்கான சட்டியும் கீரை கடையிறதுக்கான சட்டி, அப்புறம் 2 கடாயும் அதுவும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தது எனக்கு எது வாங்குறது எது விட்டுறதுன்னு தெரியல. பார்க்க ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து எல்லாமே பார்த்து வாங்கி எடுத்துக்கிட்டேன். அம்மா மிளகாவை வாங்கிட்டு வந்துடு, இன்றைக்கி சாம்பார் தூள் அரைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக மிளகாவும் காஞ்ச மிளகாவும் வாங்கிட்டேன். இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா, குழம்பு வைக்கிறதுக்கான சட்டியும் ஒரு 2, சின்ன சைஸ் 1, பெரிய சைஸ் 1, கீரை கடையிறதுக்கான சட்டி. கீரை கடையிற சட்டி பாருங்கள், கீழே அந்த கல் போட்டு நல்லா ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க கீரை கடையிற சட்டி. இந்த குட்டி குட்டி சட்டி 2ம் வந்து சும்மாவே கொடுத்தாங்க. இதில் வந்து தயிர் ஊற்றி வச்சுக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம என்ன தான் பார்த்து பெரிய திங்ஸ் வாங்கினாலும் அந்த குட்டி சிறுசாக இருக்கிற திங்ஸ் மேலே தான் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்பா பார்த்திங்கன்னா முறமும் கொஞ்சம் ஜூஸ் பிழியிறது, அந்த பவுடர் பஃப் பாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். காஞ்ச மிளகா பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ரெட்டிஷ்ஷாக அழகாக இருந்தது. இது ரொம்ப நல்லா காரமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மசாலா தூள் அரைக்கிறதுக்கு. பழைய புளி வாங்கினேன் பாருங்கள், உழவர் சந்தையில் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் அவ்வளோவா இல்லை, நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளி வாங்கிட்டு வந்து சூப்பராக இருக்குது. புளியாக கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்த நாகப்பழத்தில் உப்பு காரம் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நான் சட்டியை வாங்கிட்டு இருக்கும்போதே அப்பா போயிட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்தார். நான் பார்க்கவே இல்லை. பாருங்கள், ஒரு மாம்பழமும் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பேர் கூட என்னமோ பெங்கனப்பள்ளி என்னமோ பாயினப்பள்ளி என்னமோ சொன்னார். எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் எல்லாம் அந்த பழங்கள் பேரெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும், மாம்பழம் பேர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக